ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிலவாசல் பூஜை பண்ணினது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை சொல்லி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. டெய்லியுமே தொடர்ந்து நிலவாசல் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு. 4 நாளுமே நான் வந்து நிலவாசல் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடு ஷிஃப்ட் பண்ணனால கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி போட முடியல. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் வந்து பண்ணலை. அந்த நம்ம சுக்கர உரையில் வரும் பார்த்திங்களா, அந்த டைமிங்கில் தான் இப்போ வந்து நான் பூஜை பண்ணுறது. ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குற கொஸ்டின், நிலவாசல் பூஜை காலையில் பண்ணணுமா சாயந்தரம் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு எந்த டைம் சூட் ஆகிருக்கோ அந்த டயத்துக்கு வந்து நம்ம நிலவாசல் பூஜை பண்ணலாம். சிலர் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிலவாசல் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் நிலவாசல் பூஜை பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கு என்ன திருப்தின்னு தோணுதோ அதை வந்து பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் வந்து சாயந்தரமாக வேலை முடிச்சு வந்தும் கூட நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணலாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சு பண்ணலாம். நிலவாசலில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றியே ஆகணுமா சிஸ்டர்? நிலவாசல் பூஜை அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு ஏற்றியே ஆகணுமா அப்படின்னும் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதை கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நிலவாசலில் விளக்கு ஏற்றி வச்சுட்ருந்தீங்க. இப்போ வந்து நிலவாசலில் பூ மட்டும் வைக்கிறீங்க. அதனால தான் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, மாடியில் வந்து அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி வந்து வீட்டில் நாங்கள் வந்து வந்திருக்கோம். அதனால் வந்து காற்றடிக்குது. நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷம் கூட எரியறதில்ல. டக்குன்னு காற்றடிச்சு அது வந்து அவிஞ்சிருது. அதனால தான் வந்து நான் சரி, விளக்கு அணைஞ்சா கஷ்டமாக இருக்குதுங்களா, அதனால தான் நான் வந்து பூ வந்து வச்சிடுறது. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி திருப்தியாக தோணுதோ அதை வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி வாசலுக்கு டெய்லி மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. டெய்லியும் வைக்கிறதுக்கு முடியுது அப்படின்னா டெய்லியும் கூட வைக்கலாம். அப்படின்னா வாரத்துக்கு 2 நாளும் வைக்கலாம். செவ்வாய் வெள்ளியும் வைக்கலாம். இல்லை எங்களால் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வைக்க முடியுது அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடிச்சமான ஒன்று. 2வது மங்களகரமாக இருக்கும் வீடு. சயின்டிஃபிக் ரீதியாக பார்க்குறப்போ எந்த ஒரு துர்சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையாமல் இந்த நிலவாசலே வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிலவாசலை ரொம்ப மங்களகரமாக வைக்க சொல்கிறது. எனக்கு வந்து நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் வந்து நிலவாசல் பூஜை பண்ணுறேன். என்னைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும், நிலவாசல் பூஜையினால் எனக்கு நடந்த அதிசயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சோர்ஸ் இல்லை. அதனால் வந்து பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து அதுக்கான நான் வந்து ஃபீல் பண்ணங்காட்டியுமே எனக்காக நம்மளோட முருகன் வந்து ஒரு நல்ல வீடாக அமைச்சு கொடுத்துட்டாரு. அதனால் வந்து இந்த இடத்துல முருகனுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். விஷயம் நம்ம வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூனிவர்ஸே வந்து நடத்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் எப்படி நான் நிலவாசல் பூஜை பண்ணனோ அந்த மாதிரி நான் நிலவாசல் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னோடய வேண்டுதலையும் வந்து கடவுள் வந்து நிறைவேற்றிட்டாங்க. வாடகை வீடு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து மனசு திருப்தியாக நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நிலவாசலில் கோலம் போட்டாச்சு. மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். அரிசி மாவில் மஞ்சள்லையும் அரிசி மாவில் கொஞ்சம் குங்குமத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாசலுக்கு வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் வந்து அரிசி மாவில் வந்து கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த விளக்க வந்து டெய்லி கழுவிடுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கழுவி உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இந்த பாவையை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாவைக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பாவை விளக்க நான் வந்து நிலவாசலில் வந்து வச்சுருக்கேன். இந்த நிலவாசலில் இவங்க இருக்கிறப்போ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இல்லாமல் வாசலில் 2 பேர் நம்மளுக்கு எப்போவுமே காவலுக்கு உட்காந்துருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துடலாங்க. ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப நாளாக முடியாமல் படுத்த படுக்கையாகவே படுத்திருக்காரு. அவங்களும் எல்லா வைத்தியர்கிட்டையும் பார்த்துட்டாங்க. ஆனால் வந்து எந்த வைத்தியரும் வந்து என்ன வியாதினே வந்து கண்டே பிடிக்க முடியல. அப்போ வந்து சொல்கிறாங்க, பக்கத்து ஊருக்கு ஒரு வைத்தியர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இவர் வந்து சரியாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்னால படுத்த படுக்கையில் இருந்திருக்கனால எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனைவி போய் அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க.
அவரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு எந்த வியாதியுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்து அவரோட பைக்குள்ளேருந்து ஒரு டப்பா வந்து எடுத்து தராரு. டப்பா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மிட்டாய்கள் மாரி இருக்கு. இந்த மிட்டாய்கள வந்து நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இருக்கிற அத்தனை வியாதிகளும் சரியா போயிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா, இந்த மிட்டாய்கள் சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து கேட்குறப்போ, வேர்வை வந்தா மட்டும் தான் இந்த மிட்டாய வந்து சாப்பிடணும். வேர்வை வரல அப்படின்னா, இந்த மிட்டாய சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிர்றாரு. சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிர்றாரு. இந்த ராமன் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே வந்து அத சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா வேர்க்கவே இல்ல. அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்றாரு, "என்ன எனக்கு வேர்க்கவே மாட்டேங்குது. நான் எப்படி இந்த இத சாப்பிட்றது?" அப்படின்னு வந்து சொல்றாரு. அ "நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அவங்க மனைவி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க நடக்கறக்கு. வீட்டுக்குள்ளேயே வந்து எந்திரிச்சு அப்படியே நடக்குறாரு. அப்பயும் வந்து வேர்வை வரல. ஒரு வேளை நம்ம வந்து வெளியில நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வெளியில வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து அவருக்கு லைட்டா வேர்வை வந்துருது. அப்ப வந்து ஒரு சூர்ணம் அந்த மிட்டாய எடுத்து வந்து சாப்பிட்டர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி துணி துவைக்கிறப்போ, "ஏங்க இந்த வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்க. அப்ப வேர்வை வருதான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்பவும் வேர்வை வருது. அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள வந்து வீட்ல வந்து செய்யறாங்க. அப்ப வந்து நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சுருது. டெய்லியும் அந்த மருந்த வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாப்பிடுறாரு அந்த மிட்டாய. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே வந்து நல்லா ரெடி ஆயிர்றாரு. மறுபடியும் அந்த வைத்தியர வந்து பார்க்கறக்காக அவரும், அவர் மனைவியும் வந்து போறாங்க. அப்ப வந்து "நீங்க என்ன மேஜிக் பண்ணீங்க? என் கணவர் வந்து படுத்த படுக்கையா இருந்தாரு. இப்ப பாருங்க நல்லா நடந்து வராரு" அப்படின்னு சொல்றப்போ, அந்த வைத்தியர் சொல்றாரு, "உங்க கணவருக்கு எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. எந்த வேலையும் செய்யாம படுத்திருக்கிறது தான் நம்மளுக்கு உள்ள அத்தனை வியாதியையும் வந்து கொண்டு வரும். நான் குடுத்தது சும்மா துளசியும், வெல்லமும் கலந்த ஒரு மிட்டாய தான் வந்து குடுத்தேன். வேர்த்தா அத சாப்பிட சொன்னோம் இல்லைங்களா? அவர் செஞ்ச வேலைகள் தான் அவர வந்து எந்திரிச்சு நடக்க வச்சிருக்கு." அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல வந்து அவங்கலாம் வந்து 10 இட்லி, 15 இட்லி கூட ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு சுலபமா வந்து ஜீரணமாயிரும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு 2 இட்லியோ, 3 இட்லியோ சாப்பிட்டா கூட இன்னைக்கு வந்து ஜீரணமாக மாட்டேங்குது. அதுக்கான காரணம் எல்லாமே இன்னைக்கு வந்து மிஷினரி வாழ்க்கையா வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஆட்டுக்கல், அம்மிக்கல் அதுல வந்து நம்ம இதுல எக்ஸர்சைஸ் மாரி வந்து பண்ணிட்டுருந்தோம். ஆனா இப்ப வந்து ஆட்டுக்கல், அம்மிக்கல் அரைக்கிற மாரி இப்ப வந்து ஜிம்முக்கு போய் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடம்ப வருத்தி நம்ம வீட்ல வேலை செஞ்சோம் அப்படின்னாலே, எந்த ஒரு நோய் நொடியும் நம்மளுக்கு வராது. அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட வேலைகள வந்து நம்மளே வந்து செய்யற மாரி வந்து பார்த்துக்கணும். மெய்டு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து இல்லாம, நம்மனால முடிஞ்ச வேலைய நம்மளே வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வேர்வை வர்ற மாரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம உடம்புல எந்தவித நோயும் வராது அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிலவாசல் பூஜையெல்லாம் வந்து சிறப்பா பண்ணி முடிச்சுட்டு, பூஜை அறையிலயும் விளக்கேத்தி சாமியும் கும்பிட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீட வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வந்து வீட எப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.